அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து சமநிலையோட சின்னமாக இருக்கீங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு தராசை நினச்சி பாருங்களேன், அது எப்பயுமே நேராக நின்று சமமாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யுது. அதே போல் அந்த தராசில் ஒரு பக்கம் கொஞ்சம் கூட எடை போனாலுமே அது எந்த பக்கம் எடை அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிரும். அதே மாதிரி தான் துலாம் ராசிக்காரங்க நீங்களுமே எல்லோரையுமே சமமாக பாருங்கள். யாருமே காயப்படக்கூடாதுன்னு பெரும்பாலும் நீங்கள் தான் காயப்படுவீங்க. அந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கோங்க. யாரும் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. இதனால தான் சில நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தாமதமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையுமே உங்களுக்கு தருது. நீங்கள் இப்படி யோசிக்கிற நல்ல குணத்தை கூட மற்றவங்க பலவீனமாக நினைப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்களில் நிதானமாக இருக்கணும். மற்றவங்க என்னமோ நினைக்கட்டும், உங்களோட வாழ்க்கையில் என்ன செஞ்சால் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. தராசில் எப்பயுமே சமமாக எடை வச்சாதான் தராசு சமமாக இருக்கும். அதுபோல் உங்களோட எண்ணம் செய்யலை நீங்கள் உங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. அதிகமான உணர்ச்சி, நியாயமான உணர்வு, இதை சமமாக கடைபிடிச்சாலே போதுங்க. ஏன்னா உங்கள் மனசு அப்படிங்கிறது எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா தப்பா அப்படின்னு அளந்து பார்த்து தான் முடிவுக்கு வரும். அதனால தான் சில சமயம் வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக நகருவது போல தோணும். ஆனால் அது வந்து உண்மையிலேயே வேகமாக ஓடுற எல்லாருமே வெற்றி பெறுவது கிடையாதுங்க. சரியான பாதை யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் நீண்ட காலம் நிலச்சிருப்பாங்க. இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த துலாம் ராசியை தராசு மாறி அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ராசி சின்னமும் தராசு தான். சில நேரம் சாயிறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கும். ஆனால் மீண்டும் நேராக நிற்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. உங்கள் முடிவு அப்படிங்கிறது தாமதமாக வரும். அப்படி வந்தாலுமே அது சரியான முடிவாக இருக்கும். அதனால் உங்களோட முடிவை நீங்கள் எப்பவுமே சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சரியான முடிவும் கண்டிப்பாக உங்களை நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் உயிர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சரியாக தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட அந்த உதவிக்கு அவங்க தகுதியானவங்கள அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். போதுங்க, நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்தாச்சு. இனியாவது உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா கண்மூடித்தனமாக எல்லோரையும் நம்புறதை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, நாம் வந்து இந்த பதிவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த வாரத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் கவனமாக எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசியாக இருக்குது. நவகிரகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிரகம் தான் ஒரு ராசி அதிபதி. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு நல்லதுமே நடக்காமல் இல்லை, அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வெற்றி மெதுவானதாக தான் இருக்கும், ஆனால் அது நிலையானதாக இருக்கும். இதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே சுக்கிரனோட அருள் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுங்க. நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. சிறப்பான அற்புதமான நன்மைகளை பெறலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனசில் வந்து ஒரு நல்ல பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு இது சீக்கிரம் நடக்கணும் இறைவா அப்படின்னு வேண்டுதலை சிவன் மேலே நம்பிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற கமெண்ட்டை 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு எல்லா வகையிலுமே வாழ்த்துக்களையும் இறைவன் கிட்ட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் அற்புதமான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வருங்க. அதே போல் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளை சுமந்துட்டு இருக்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்டயே இருக்குது. நம்ப முடியுதா? அது என்னென்னா உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு தாங்க. ஆமாங்க, ஜாதகம் அப்படிங்கிறது ஒருவருக்குமே மாறும். அப்படி உங்களோட ஜாதகம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வை ஜாதக அமைப்பால் பெறலாம். எங்கே எப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் பிரச்சனைக்கான தீர்வை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிங்களா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க.
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படிங்கிறது இந்த வாரம் சில ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே சில விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துது. சரி வாங்க, எந்த அமைப்பு ஏற்றத்தை கொடுக்குது, எந்த அமைப்பு கவனமாக இருக்க சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த துலாம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசியில் சித்திரை, அதுக்கப்புறம் சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு இல்லையா. உங்களுக்கு கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பஞ்சம ஸ்தானத்தில் பாருங்கள் ராகு இருக்கிறாரு. அடுத்து ரணருண ரோகஸ்தானம், அங்கே சனி பகவான். கலசர ஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன், பாக்கிய ஸ்தானத்தில் இந்த சுக்கிரன் கூட பாருங்கள் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் குருவே இருக்கிறாரு. அதுவும் லாபஸ்தானத்தில் கேது. இந்த ஒரு நிலைகளை பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்துது. முதல்ல நல்ல விஷயம் என்ன, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் கடந்த கால சூழலை ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல வாரம்னு சொல்லலாம். மன நிம்மதி உண்டாகுது, மனதில் தைரியம் அதிகரிக்குது, மனோதிடம் உண்டாகவும் வரக்கூடிய பிரச்சனைகளையுமே ரொம்பவுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு துணிச்சல் உண்டாகும். இப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே தெளிவாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவெடுப்பீங்க. தெளிவான சிந்தனை எல்லா விஷயத்துலையும் இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை மற்றவங்களே ஆமாம் அது சரி அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கிரக சூழல் உருவாகுது. நீங்கள் இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு தாங்க சாதகமான பலன் வருது. அதனால் இந்த ஒரு சூழல் உங்களோட வாழ்க்கையில் தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நல்லது வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயோ சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகளை பெருசுப்படுத்தக்கூடாது. இந்த காலம் உங்களோட உயர்வுக்காக வந்திருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்பவுமே உற்சாகமாக செயல்படக்கூடிய காலம். மந்தமாக இருந்த நிலை மாறுது. தொழில் வியாபாரத்தில் நிறைய தடைகளை சந்திச்சவங்களா நீங்கள், அந்த தடைகளுமே பாருங்கள் தானாக உங்களை விட்டு விலகுது. போட்டி பொறாமை குறையுது. இந்த பழைய பாக்கி எதுவும் வசூலாகலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த பாக்கி இப்போ வசூலாகும். நீங்கள் இப்போ கேட்டால் தருவாங்க. கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு வாரத்துக்கு தவிர்க்க பாருங்கள். அதை மீறி வாங்கணும் அப்படின்னாலும் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுங்க. கடன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதை தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த வாரம் தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லா அமைப்புகளையுமே வெற்றியான சூழல் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவாக சிந்திச்சு எதையும் செய்வதால் வெற்றியான முடிவு உங்களுக்கு வரும். இதனால் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலையில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு மாற்றம், இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் பெறலாம். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு உற்சாகம், ஆனந்தம், இது எல்லாமே இருக்குது. அதனால தான் முதல்ல சொன்னோம், விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, இது எல்லா வகையிலுமே நல்லது ஏற்படுத்தும் அப்படின்னு. பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள்ளேயுமே இருந்த பிரச்சனை இந்த வாரம் பேசி தீர்க்கறதுனால நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்குள்ள அன்பு, அதுக்கப்புறம் அன்யோன்யம், இது எல்லாமே நல்லாயிருக்கு. பிள்ளைங்க பற்றின கவலை நிறையா இருக்கா, அதுவுமே பாருங்கள் நீங்கும். அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. அதுவே ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. உறவினர் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகுதுங்க. இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காத குடும்ப உறுப்பினர் கூட உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு காலகட்டம். பழைய பாக்கி வசூலாகுது. அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனை கொஞ்சம் இப்போ அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நினச்சதை விடவே கூடுதல் பாடங்களை கொஞ்சம் இப்போ படிக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக படித்தா நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மனம் தளராமல் செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான் வரும். சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மாணவர்களுக்கு விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்குது. பாடங்களை கவனமாக படிக்கிறது கூடுதலாக மதிப்பெண் பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். பெரும்பாலும் துன்பங்கள் விலகும், மனசில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும். எதிர்பார்த்த பணவரவு தாராளமாக கிடைக்கும். திடீர்னு பாருங்கள், நண்பர்களோடையோ குடும்பத்தோடையோ சேர்ந்து ஆன்மீக தலம் போகலாமா அப்படிங்கிற ஐடியா கூட வரும்.
மாணவர்களுக்கு ஆசிரியரோட ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்குது. இதனால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகுது. அடுத்து பாருங்கள், இந்த சுவாதி. இந்த வாரம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யணும். பணவரத்து நல்லா இருக்குது, இதனால் பொருளாதாரம் சிறப்பாக உயரும். முயற்சிகளுமே சாதகமான பலனை தருது. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் உண்டாகுதுங்க. சின்ன சின்ன விஷயத்தாலையுமே மனநிறைவு பெற போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வரும். தடைப்பட்ட சுபகாரியம் இப்போ நல்லபடியாக நடக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை இருக்கா, அது பாருங்கள் இப்போ நீங்கிடும். நீங்கள் இந்த வாரம் உங்கள் பிள்ளைங்களோட நலனுக்காக பாடுபட போகிறீங்க. அடுத்து விசாகம். விசாகத்தில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. வார்த்தைகளில் நிதானத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சா நல்லது. ஏன்னா நிதானம் இல்லை அப்படின்னா மற்றவங்ககிட்ட எளிதில் இந்த கருத்து வேற்றுமை வரும். இது கொஞ்சம் மனசஞ்சலத்தை கொடுத்துரும். அதனால் வார்த்தைகளில் நிதானம், பொறுமை கண்டிப்பாக தேவை. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்க பாருங்கள். மற்றவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் பெறலாம். இந்த காலகட்டத்தில் அது அற்புதமான கிரகநிலை இருக்கிறதுனால இதை சரியாக பயன்படுத்திட்டா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அமைப்புகளை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். வரவிருக்கும் பொழுது சேமிக்க தொடங்குறது அது அற்புதமான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை செய்யுங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்.